நண்பர்களே, நான் உங்கள் ரயில்வே நண்பன் சிவா. என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நம்ம ஆர்ஆர்பிக்கான ஏஎல்பி சிபிடி 1 எக்ஸாம் வந்து கடந்த வாரம் நடந்து முடிஞ்சிச்சு. இப்போ அடுத்த எக்ஸாம் பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பி ஜூனியர் இன்ஜினியர் ஜேஇ எக்ஸாமுக்கான எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அதுக்கான சிட்டி இன்டிமேஷன், எந்த சிட்டியில் உங்களுக்கு எக்ஸாம், என்ன டேட்டில் எக்ஸாம், எந்த ஷிஃப்ட்டில் எக்ஸாம் அப்படிங்கிற டீட்டெயில்ஸை நம்மளுக்கு ஆர்ஆர்பி போர்டு வந்து வெளியிட்டிருக்காங்க. வாங்க அதை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிற பற்றி தான் நம்ம இப்போது பார்க்க போகிறோம். அதோட லிங்க் வந்து நான் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. இந்த நம்ம பார்த்தீங்கன்னா லிங்கில் போனோம், நம்ம அஃபிஷியல் லிங்கில் போனோம் அப்படின்னா நம்ம rbchennai.go.in போனீங்க அப்படின்னா ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நம்மளுடைய சிஎன் நம்பர் 03/2024 கொடுத்துருக்கோம். அதில் பார்த்தீங்கன்னா இந்த கொடுத்துருக்காங்க பாருங்கள், சிட்டி இன்ஃபர்மேஷன், கிளிக் ஹியர் டு. அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நம்ம உங்களுடைய லாகின் இன்க்ரீடியன்ஸ் கேட்கும். அதாவது உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் கேட்கணும். உங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை டைப் பண்ணிவிட்டு உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் டைப் பண்ணி அப்படின்னா அடுத்து கேப்சா இது பண்ணி லாகின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய டேஷ்போர்ட் ஓப்பன் ஆகும். ஃபஸ்ட்டு வந்து அப்ளிகேஷன் ஹிஸ்ட்ரி இருக்கும். ரைட்டில் பார்த்தீங்கன்னா சிட்டி இன்ஃபர்மேஷன் ஸ்லிப்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா கிளிக் ஹியர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுடைய ஹால் டிக்கெட் வந்து பார்த்தீங்கன்னா வியூ ஆயிரும். சில பேருக்கு வியூ ஆகாமல் இருக்கும். வெயிட் பண்ணுங்கள், நான் அதை எதுக்காண்டின்னு சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வியூ ஆனவங்க எப்படி பார்க்குறதுன்னா, அதில் உங்களுடைய ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர் இருக்கும், உங்களுடைய நேம் இருக்கும், உங்களுடைய ஃபாதர் நேம் இருக்கும். நீங்கள் ஆதார் வெரிஃபை அப்ளை பண்ணும்போது பண்ணுறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் பிரச்சனை இல்லை, நீங்கள் எக்ஸாம் சென்டரில் போயும் அதை வெரிஃபை பண்ணிக்கலாம். ஆதார் வெரிஃபிகேஷன் பற்றி ஏதாவது கண்டிப்பாக டவுட் இருந்தால் கண்டிப்பாக அதுக்கான தனியாக செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த வீடியோ பாருங்கள். எக்ஸாம் போகிறதுக்கு முன்னாடி ஆதாரில் சில அப்டேட் நீங்கள் பண்ண வேண்டியிருக்கு, அதையும் நீங்கள் பண்ணிடுங்க. எப்படிங்கிறது அந்த வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோ பார்க்காதவங்க வீடியோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், பார்த்துக்கோங்க. உங்களுடைய இது இருக்கும், உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் இருக்கும், உங்களுடைய கம்யூனிட்டி இருக்கும். நீங்கள் இன்கேஸ் SC/ST கேண்டிடேட்டாக இருந்தால் உங்களுக்கு ட்ராவல் பாஸ் உண்டு, எக்ஸாம் எழுத போகிறதுக்கு ட்ரெயின் பாஸ் உண்டு. ஸோ அதையும் டவுன்லோட் பண்ணுறதுக்கு அதிலே ஸ்லிப் இருக்குது நண்பர்களே, அதையும் டவுன்லோட் பண்ணிக்கோங்க. எப்படி அந்த பாஸை யூஸ் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றியான ஒரு வீடியோவும் தனி வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கலாம் அப்படின்னாலும் நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள். அதோட லிங்கையும் நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாம் சிட்டி இருக்கும், அது எந்த ஏரியான்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஹால் டிக்கெட்டில் திருவனந்தபுரம் ஸ்டேட் வந்து கேரளா. எந்த டேட்னா 16 டிசம்பர் 2024, ஷிஃப்ட்டு 3வது ஷிஃப்ட்டு. அதாவது 16ஆம் தேதி தான் ஃபஸ்ட்டு வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகுது. ஜேஇக்கு 16, 17, 18 3 நாள் நடக்குது, சரிங்களா? இதில் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 3வது ஷிஃப்ட்டு எப்படின்னா, ஃபஸ்ட்டு ஷிஃப்ட் அப்படின்னா உங்கள் ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 7:30 இருக்கும். கேட் க்ளோசிங் டைம் 8:30. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுற டைம் 9 மணிக்கு. எக்ஸாம் வந்து 1.5 ஹவர், 90 நிமிஷம், சரியா? நீங்கள் 7:30 to 8:30 உள்ளே இருக்கணும். நீங்கள் 8:31 வந்தாலும் நாட் அலவுடு, ஏன்னா ஆன்லைன் எக்ஸாம்னால உங்களை எக்ஸாம் சென்டருக்குள்ளே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ நீங்கள் டைமுக்கு 7:30 to 8 o'clock அங்கே இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்புறம் செகண்ட் ஷிஃப்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் டைம் பார்த்தீங்கன்னா 11:15 to 12:15. எக்ஸாம் ஸ்டார்ட் வந்து 12:45. ஸோ நீங்களும் 11 to 12 மணிக்குள்ளேயே உள்ளே அங்கே போயிருங்க. இதே 3வது ஷிஃப்டாக இருந்தால் உங்களுக்கு வந்து ரிப்போர்ட்டிங் பார்த்தீங்கன்னா 3 மணி to 4 மணி ஈவினிங்கு. ஸோ நீங்கள் ஒரு 3 to 3:30 அங்கே இருக்க மாதிரி போயிருங்க. எக்ஸாம் ஸ்டார்ட் பண்ணுறது 4:30, ஓகேவா? இப்போது அதே மாதிரி எக்ஸாம் உங்களுக்கு பாஸ் இருந்தால் அதுவும் கீழே பாஸ் இந்த மாதிரி டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. உங்களுக்கு வந்து நீங்கள் 11 எப்படி போகிறதுக்கு 11ஆம் தேதியிலேருந்து 20ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு அந்த பாஸ் செல்லுபடியாகும். எக்ஸாம் டேட்டு படி அந்த எப்படி டிக்கெட் புக் பண்ணுறது, பாஸை வச்சுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன், பாருங்கள், சரியா? இது வந்து ஹால் டிக்கெட், உங்களுடைய ஹால் டிக்கெட். இல்லை சார், எனக்கு நான் லாகின் பண்ணி பார்த்தேன், ஹால் டிக்கெட் வரல, இந்த மாதிரி வருது. அதாவது லாகின் பண்ணி பார்த்தா லாஸ்ட்டில் இந்த மாதிரி டியர் கேண்டிடேட்ஸ், சிட்டி ஸ்லிப் இஸ் நாட் yet live for your applications. It will be made live 10 days before the date of your exam. ஆல்ரெடி எக்ஸாம் 3 நாள் நடக்குன்னு சொல்லியிருக்கோம்ல, 16, 17, 18. அதில் 16ஆம் தேதி யாருக்கெல்லாம் எக்ஸாம் இருக்குதோ அவங்களுக்கு மட்டும்தான் ஹால் டிக்கெட் ஓப்பன் ஆகிருக்குது. சரி, அன்னைக்கு இந்த மாதிரி உங்களுக்கு வந்துட்டு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக 16ஆம் தேதி எக்ஸாம் இருக்காது. ஸோ நாளை, இன்றைக்கி என்ன டேட்டு, 6ஆம் தேதி. ஸோ நாளைக்கு 7ஆம் தேதி ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு 17ஆம் தேதி எக்ஸாம் இருந்துச்சு அப்படின்னா இதே மாதிரி ஓப்பன் ஆகி 14 தேதி இருக்கும். இல்லை நாளைக்கும் இதே மாதிரி காட்டுச்சு அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக கடைசி நாள் எக்ஸாம் 18ஆம் தேதி எக்ஸாம் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ 18ஆம் தேதி அப்படின்னா நீங்கள் நாளை மறுநாள் லாகின் பண்ணி பார்த்தா உங்களுக்கு கண்டிப்பாக ஹால் டிக்கெட் வந்துடும். ஸோ
கண்டிப்பாக பார்த்துக்கோங்க. முக்கியமான ஆதார் அப்டேட் பண்ணுறதை பற்றி வீடியோ போட்டிருக்கேன், கண்டிப்பாக பாருங்கள். போகிறதுக்கு முன்னாடி யாராவது ஏஎல்பி எக்ஸாம் அட்டன் பண்ணியிருந்தீங்கன்னா அங்கே என்ன ப்ராசஸ் தெரிஞ்சிருக்கும். இல்லை ஏஎல்பி எழுதுகிற சார் நான் இப்போ தான் ஜெயின் அட்டன் பண்ண போகிறீங்கன்னா கண்டிப்பாக அந்த ஆதார் டீட்டெயில்ஸ் பற்றின வீடியோஸ் கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ லிங்க் கொடுத்துருக்கேன். இது போக ஏதாவது டவுட் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம், ஆல் த பெஸ்ட்.